வணக்கம் யூஎஸ், நான் உங்கள் நண்பன். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் டாபிக் 11th இங்கிலீஷ் டாப்பிக்கில் த ப்ரோட்ரேட் ஆஃப் எ லேடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ப்ரோஸ் இது வந்து யார் எழுதுனது அப்படின்னா குஷ்வந்த் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் எழுதுனது. இதில் வந்து நம்ம வந்து ஒரு கிராண்ட் மதர் அந்த கிராண்ட் சன் அவங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம். மை கிராண்ட் மதர், இது வந்து யார் இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே யார் சொல்கிறது அப்படின்னா அந்த ஆத்தர் குஷ்வந்த் சிங் வந்து அவங்க பாட்டி கூட இருந்த நினைவுகளெல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மை கிராண்ட் மதர் லைக் எவ்ரிபடிஸ் கிராண்ட் மதர் வாஸ் அன் ஓல்டு விமன். என்னோடய பாட்டி எல்லாரோட பாட்டி மாதிரி தான். அவங்க வந்து கொஞ்சம் வயசானவங்க. ஷி ஹேட் பீன் ஓல்ட் அண்ட் ரிங்கிள்டு ஃபார் 20 years that I had known her. நான் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வந்ததுலேருந்து அவங்க வந்து எப்படின்னா ஓல்டாக, அதாவது வயசானவங்களாக இருப்பாங்க. ரிங்கிள்டு அப்படின்னா சுருங்கி போய், தோல் எல்லாம் சுருங்கி போய் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. that I had known her. People said that she had once been a young and pretty and had even had a husband. people, அதாவது மக்கள், அந்த வாழ்ந்த அங்கே இருந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்கள விட பெரியவங்க, அவங்களாம் பார்த்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப யங்காகவும் ரொம்ப இளமையாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்டும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாஸ் ஹார்ட் டு பிலீவ். என்னால் அதை வந்து அதாவது நம்புறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் தான் சின்ன வயசுலேருந்து இப்படியே பாட்டியை பார்த்ததுனால இதெல்லாம் அவங்க அந்த ஆத்தரால் நம்ப முடியல. இப்போது மை கிராண்ட் ஃபாதர்ஸ் போர்ட்ரேட் ஹங் அபோவ் த மேண்டில் பீஸ் இன் த ட்ராயிங் ரூம். மேண்டில் பீஸ்னால் ஒரு ஷெல்ஃப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷெல்ஃபுக்கு மேலே அவங்களோட தாத்தாவோட ஃபோட்டோ வந்து தொங்க விட்டுருப்பாங்களாமா. ஹீ ஓர் அ பிக் டர்பன் அண்ட் அ லூஸ் ஃபிட்டிங் கிளாத்ஸ். பிக் டர்பன்னா ஒரு என்ன சொல்கிறது, தலப்பான்னு சொல்லுவோம்ல, அதுவும் லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸ், கொஞ்சம் லூஸாக தான் அவர் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாராம். யார்? அவங்க தாத்தா. ஹிஸ் லாங் ஒயிட் பியர்ட் கவர்ட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் த செஸ்ட் அண்ட் லுக் லைக் லீஸ்ட் 100 years old. அவரோட தாடியை நம்ம பார்த்தோம். அவர் தாடி வந்து அவரோட நெஞ்சு வரைக்குமே இருக்குமாமா. அவரை நம்ம டக்குன்னு பார்த்தோம்னா அவருக்கு ஒரு 100 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த மாதிரி அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தர் வந்து சொல்கிறாரு. ஹீ டிட் நாட் லுக் த சார்ட் ஆஃப் பர்சன் ஹூ வுட் ஹாவ் அ ஒய்ஃப் ஆர் அ சில்ட்ரன். அவரை பார்த்தா அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்குது, அவங்களுக்கு பசங்க இருக்காங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அவரே ஒரு 100 வயசு இருக்கிறாரு அப்படின்னு இருக்கும்போது அவருக்கு எப்படி ஒரு ஒய்ஃபு சில்ட்ரன்லாம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஆத்தர். ஹீ லுக்ட் ஆஸ் இஃப் குட் ஒன்லி ஹாவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கிராண்ட் சில்ட்ரன். இவருக்கு வந்து எப்படி பசங்க இருக்கோ ஒய்ஃப் இருக்கோ இல்லையோ, ஆனால் பேர பசங்க ஒரு லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் நிறைய இருப்பாங்க, ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ வயசாகுது இந்த தாத்தாக்கு. பீயிங் யங் அண்ட் பிரிட்டி, த தாட் வாஸ் ஆல்மோஸ்ட் ரிவால்ட்டிங். ஷீ ஆஃபன் டோல்ட் அஸ் ஆஃப் த கேம்ஸ் ஷீ யூஸ்டு டு பிளே ஆஸ் அ சைல்டு. எங்ககிட்ட எல்லார்கிட்டையுமே சொல்லியிருக்காங்க அவங்க பாட்டி. என்ன அப்படின்னா, நான் வந்து சின்ன வயசில் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நான் விளாண்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி அவங்க கிராண்ட் சன் கிட்ட. தட் சீம்டு குவைட் அப்சர்ட் அண்ட் undignified on her part and we treated it like a fablesனால் ஸ்டோரிஸ்னு அர்த்தம், of the prophets she used to tell us. அவங்க சொல்ல அந்த கிராண்ட்சனால் நம்பவே முடியல. இதெல்லாம் இப்படிலாம் ஒன்று இருக்கா, ஒருவேளை பாட்டி வந்து நம்மக்கிட்ட கதை சொல்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தான் அந்த கிராண்ட் சன். ஷீ ஹேட் ஆல்வேஸ் பீன் அ ஷார்ட் அண்ட் ஃபேட் ஸ்லைட்லி பென்ட். கொஞ்சம் குட்டையாக தான் இருப்பாங்க, கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, கொஞ்சம் கூன் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராண்ட்சன் வந்து அவங்க பாட்டியை வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் அவுட்லுக்கை வந்து சொல்கிறாங்க. ஹர் ஃபேஸ் வாஸ் அ கிறிஸ் ஆஃப் wrinkles ரன்னிங் ஃப்ரம் எவ்ரிவேர் டு எவ்ரிவேர். ஃபஸ்ட்டே நம்ம சொல்லியிருக்கோம்ல அவங்க ஃபேஸ்லலாம் ரிங்கிள்ஸ் சுருக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நோ,
We were certain she had always been as we had known her, old, so terribly old that she could not have grown older, and had stayed at the same age for 20 years. அவங்க வந்து நான் 20 வருஷமாக பார்த்துட்டு வரேன். பட் அவங்க ஏஜ் கூடவும் இல்லை குறையவும் இல்லை. நான் எப்போ சின்ன வயசுலேருந்து எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் எப்படி பார்க்குறேனோ என் பாட்டி அப்படியே தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட எந்த மாற்றமுமே இல்லை. அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் இருக்காங்க. வயசும் ஆகலை, வயசு கூடவும் இல்லை குறையவும் இல்லை, எந்த மாற்றமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த ஆத்தர். ஷீ குட் நெவர் ஹாவ் பீன் ப்ரிட்டி. அவங்க வந்து எப்போதுமே அழகாக இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் ஷீ ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். அவங்க வந்து எப்போதுமே அழகு தான். எப்படின்னா அவங்க மனசார அழகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தர் வந்து சொல்கிறாரு. She hobbled about the house in spotless white with one hand resting on her waist to balance her stoop and the other hand telling the beats of her rosary. ஒரு ஹேண்ட் வந்து எப்படின்னா ஒரு ஹேண்ட் வந்து என்ன சொல்கிறது, புடிமானத்துக்கு இருக்குமா ஒரு ஹேண்டு பிடிச்சி நடக்கிறதுக்கு. இன்னொரு ஹேண்ட் வந்து இந்த பீட்ஸ் ஆஃப் அ ரோசரி, இந்த கையில் வச்சு ஜபம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அதுக்காகவே அந்த கையை வந்து அந்த கையில் எப்போதுமே அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தர் சொல்கிறாரு. Her silver locks were scattered untidily over her pale, puckered face, and her lips constantly moved inaudible. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட லிப்ஸ் வந்து எப்போதுமே மூமெண்ட்லேயே ஏதோ முணங்குற மாதிரியே இருக்குமா. அவங்க என்ன அப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஆடியபிள் ப்ரேயர் தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ப்ரேயர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எஸ், ஷி வாஸ் பியூட்டிஃபுல். ஷி வாஸ் லைக் அ வின்டர் லேண்ட்ஸ்கேப் இன் த மவுண்டெயின்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் பியூர் ஒயிட் செரனிட்டி ப்ரீத்திங் பீஸ் அண்ட் கண்டென்மெண்ட். அவங்க வந்து அழகில்லை நான் சொல்ல மாட்டேன், அவங்க அழகு தான். அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அந்த வின்டர் லேண்ட்ஸ்கேப்பில் இந்த மவுண்டெயின்ஸ் எப்படி ஒரு அழகு, அவங்க அந்த மவுண்டெயின்ஸ்லாம் சும்மா தான் இருப்பாங்க, பட் அவங்க வந்து எப்படி ஒரு அழகு அந்த மாதிரி தான். எங்கள் பாட்டி வந்து இந்த டெய்லி ப்ரேயர் சொல்கிறது இந்த மாதிரி தான் இருப்பாங்க, பட் அவங்க அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து சொல்லாமல், அதாவது இந்த மவுண்டெயின்ஸ் கூட கம்பேர் பண்ணி அவங்க பாட்டியை வந்து சொல்கிறாங்க அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மை கிராண்ட் மதர் அண்ட் ஐ வேர் அ குட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேரும் ரொம்ப என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே தான் நாங்கள் இருப்போம், பாட்டி பேர மாதிரிலாம் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். மை பேரண்ட்ஸ் லெஃப்ட் மீ வித் ஹர் வென் தே வென் டு லிவ் இன் த சிட்டி அண்ட் வேர் வி ஆர் கான்ஸ்டன்ட்லி டுகெதர். எப்படின்னா அவங்க அப்பா அம்மா வந்து இந்த ஆத்தரை வந்து அவங்க பாட்டிக்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. எதுக்குன்னா அவங்க போய் இந்த சிட்டியில் அவங்க போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா இவங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துக்கிறேன், அது வரைக்கும் எங்களோட பையன் உங்ககிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் அவங்க பாட்டிக்கிட்டே விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து டெய்லியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷீ யூஸ்டு டு வேக் அப் இன் த மார்னிங் அண்ட் கெட் ரெடி மீ ஃபார் ஸ்கூல். என்னை வந்து டெய்லி காலையில் சீக்கிரம் எழுப்பி என்னை ஸ்கூலுக்கு கிளப்பி விடுவாங்க. ஷீ சேட் ஹர் மார்னிங் ப்ரேயர்ஸ் இன் மோனோட்டோனஸ் சிங் சாங் while she bathed and dressed me in the hope that I would listen and get to know it by heart. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பாட்டி வந்து அவங்களுக்கு அந்த ஆத்தரை வந்து காலையில் எழுந்திரிச்சு அவங்கள வந்து குளிப்பாட்டி விட்டு அவங்கள கிளப்பி விட்டு அது அப்படி பண்ணும்போது எல்லாத்துலேயுமே அந்த பாட்டி வந்து பாடிக்கிட்டே அவங்களோட ப்ரேயர்ஸை வந்து பாடிக்கிட்டே தான் இருப்பாங்களாம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆத்தர் வந்து டெய்லி இந்த மாதிரி பாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மனப்பாடமே ஆகிடுமா. அதனால் மனப்பாடம் ஆகிறதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டெய்லியும் பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க, ப்ரேயர்ஸை பாடிக்கிட்டே இருக்கனால சரி நம்ம மூலமாக நம்ம பேரனாவது மனப்பாடம் பண்ணி அந்த ப்ரேயர்ஸ்லாம் அவனும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம்மா. அதுக்கு அந்த ஆத்தர் சொல்கிறாரு, ஐ லிசன் பிகாஸ் ஐ லவ் ஹர் வாய்ஸ் பட் நெவர் பாதர் டு லேர்ன் இட். நான் வந்து கவனிப்பேன். எதுக்கு கவனிப்பேன் அப்படின்னா அவங்களோட வாய்ஸ் நல்லாயிருக்கும், கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், பட் நான் அந்த மனப்பாடம்லாம் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. Then she would fetch my wooden slate which she had already washed and plastered with yellow chalk, a tiny earthen ink pot and a red pen. இவங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க பேரனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. என்ன அப்படின்னா ஒரு ஸ்லேட்டு, உடன் ஸ்லேட்டு, அப்புறம் சாக் பீஸ், எல்லோ கலர் சாக் பீஸ், அதெல்லாம் வந்து அந்த ஸ்லேட்டை வந்து கழுவி
நீட்டாக வச்சு எல்லோ சாக், அப்புறம் ஒரு டைனி அது இங்க் பாட்டு அண்ட் ரெட் பென், இங்க் பாட்டும் ரெட் பென் எல்லாமே அவங்க செட்டாக எடுத்து வச்சுருப்பாங்க முந்தின நாளே. டை மேற்கொண்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருப்பாங்க. தென் ஆல் இன் அ பண்டில் அண்ட் ஹேண்ட் இட் டு மீ. அது எல்லாமே ஒரு பண்டிலாக கட்டி ஆத்தர்கிட்ட கொடுப்பாங்க. ஆஃப்டர் அ பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் அ திக் stale chapati with a light butter and a sugar spread it on it. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னா சப்பாத்தி, அதில் வந்து கொஞ்சம் லிட்டர் பட்டர், அந்த பட்டர் மேலே சுகர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுதான் வந்து சாப்பிடுவாங்களாமா. அடுத்தது we went to school. எங்கள் ஸ்கூலுக்கு நாங்கள் போவோம். she carried several slate chapatis with her for the village dogs. போகிற வழியில் இந்த வில்லேஜ் டாக்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த டாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த பழைய சப்பாத்தி அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கையில் எடுத்துப்பாங்களாமா. எதுக்குன்னா அந்த டாக்ஸுக்கெலாம் போடுறதுக்கு, ஸ்கூலுக்கு போகும்போதே அவங்க கையில் எடுத்துகிட்டு வருவாங்களாமா. மை கிராண்ட் மதர் ஆல்வேஸ் வென்ட் டு த ஸ்கூல் வித் மீ. என் கூடயே வருவாங்க. எதுக்குன்னா த ஸ்கூல் வாஸ் அட்டாச் டு த டெம்பிள். அந்த என்னோடய ஸ்கூல் வந்து டெம்பிளோட அட்டாச் ஆகி இருக்குது. அதனால் the priest taught us the alphabet and the morning prayer. எங்களோட ப்ரீஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து மார்னிங் ப்ரேயர்ஸையும் ஆல்ஃபபெட்ஸையும் எங்களுக்கு டாட் பண்ணுவாங்க. while the children sat in rows on either side of the veranda singing the alphabet or the prayers in the chorus. நாங்களாம் இப்படி பாடிட்டு இருக்கும்போது நாங்களாம் இந்த ப்ரேயர்ஸு ஆல்ஃபபெட்ஸ் இதெல்லாம் நாங்கள் வந்து ஆப்போசிட் சைடில் வெராண்டாவில் உட்காந்து நாங்கள் சிங் பண்ணி பாடிட்டு இருப்போம். அப்போ வந்து எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாட் இன்சைட் ரீடிங் த ஸ்கிரிப்சர்ஸ். அவங்க வந்து அந்த கோயிலில் உட்காந்து அந்த ஸ்கிரிப்சர்ஸ், அந்த கல்வெட்டு அதெல்லாம் வந்து அவங்க படிச்சுட்டு இருப்பாங்களாம் உட்காந்துட்டு. வென் வி ஹேட் போத் ஃபினிஷ்டு, அவங்களும் படித்து முடிச்சுட்டாங்க, என்னோடய கிளாஸும் முடிஞ்சுது, நானும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா நாங்கள் ரெண்டு என்ன பண்ணுவோம், திருப்பி வீட்டுக்கு நடந்து வருவோம். திஸ் டைம் த வில்லேஜ் டாக் வுட் மீட் அஸ் அட் த டெம்பிள் டோர். நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இந்த வில்லேஜ் டாக்ஸ்லாம் வந்து எங்களை பார்க்கும். அப்படி பார்க்கும்போது தான் அந்த வச்சுருந்த சப்பாத்திஸ் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து போடுவாங்க. அந்த நாய்கள்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும், எங்கள் பின்னாடியே எங்கள் வீடு வரைக்குமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது when my parents were comfortably settled in the city they sent for us. என்னென்னா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே கொஞ்சம் வருஷத்துலேயே அவங்க செட்டில் ஆகிட்டாங்க சிட்டியில். ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதுதான் வந்து அந்த ஆத்தரோட லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. டேர்னிங் பாயிண்ட் இன் அவர் ஃப்ரெண்ட்ஷிப். எங்கள் ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. although we shared the same room my grandmother no longer came to school with me. நாங்கள் வந்து சிட்டியில் ரெண்டு பேருமே ஒரே ரூம்லேயே இருந்தாலுமே என்னோடய ஸ்கூலுக்குலாம் எங்கள் பாட்டி வரமாட்டாங்க. I used to go to an English school in a motor bus. நான் வந்து என்னோடய ஸ்கூலுக்கு நான் வந்து இங்கிலீஷ் ஸ்கூலில் தான் நான் படிக்கிறேன், அதில் நான் வந்து மோட்டார் பஸ் மூலமாக நான் போவேன். there were no dogs in the streets and she took to feeding sparrows in the courtyard of a city house. என்னென்னா அங்கே வந்து அந்த பாட்டிக்கு போர் அடிக்கிறதுனால அவங்க ஸ்கூலுக்கும் போகிறதில்ல. என்னென்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த அங்கே வந்து நாய்களும் இல்லை, அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கார்ட்யார்ட்னா வராண்டா மாதிரியே வச்சுக்கோங்களேன், அந்த வராண்டாவில் உட்காந்துட்டு அவங்க வந்து அவங்களோட அந்த குருவிகளுக்கெல்லாம் என்ன சொல்கிறது தானியம்லாம் போட்டு அந்த அந்த நேரத்தை அவங்க கழிப்பாங்களாமா. as the years rolled by we saw less of each other. கொஞ்சம் காலங்கள் கழிய என்னாச்சு, நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்குள்ள ஒரு இடைவெளியை நாங்கள் உணர்ந்தோம். for some time she continued to wake up me and get me ready for the school. கொஞ்ச நாளைக்கு வந்து என்னை எழுப்பி கிராமத்தில் இருந்த மாதிரியே என்னை எழுப்பி என்னை ஸ்கூலுக்கு ரெடி ஆக சொல்லி எல்லாம் பண்ணி விடுவாங்க. ஒரு நாள் நினச்சி when I came back she would ask me what the teacher had taught me அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் என்னை கேட்பாங்க. I would tell her English words and little things of Western science and learning. நான் வந்து எங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லி கொடுத்தது அதெல்லாம் நான் சொல்லுவேன். அப்புறம் இந்த வெஸ்டர்ன் சயின்ஸு அது படித்தது நான் கற்றுக்கிட்டது அதெல்லாம் நான் வந்து எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லுவேன். அதில் என்னென்னா the law of gravity, archimedes principle, the world being round etc. இதெல்லாம் நான் வந்து எங்கள் பாட்டிக்கு நான் சொல்லுவேன், இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க எங்கள் ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். பட் அந்த பாட்டிக்கு எதுவும் புரியாதனால அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. திஸ் மேட் ஹர் அன்ஹாப்பி. ஷீ குட் நாட் ஹெல்ப் வித் மீ இன் மை லெசன்ஸ். அவங்களோட லெசனுக்கு அவங்களோட என்ன சொல்கிறது அவங்களோட லெசனுக்கு அவங்களால உட்காந்து ஒத்துழைக்க முடியலையே, நம்மளால சொல்லித்தர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம்.
She did not believe in the things that they taught at the English school and was distressed there was no teaching about the God and the scriptures. அவங்களுக்கு ஒரு வருத்தம், இந்த இங்கிலீஷ் ஸ்கூல்லலாம் அந்த ப்ரேயர்ஸை பற்றி, இந்த ஸ்கிரிப்சர்ஸை பற்றி அதெல்லாம் வந்து எங்கே சொல்லித்தர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. One day, I announced that they were being a music lessons. She said nothing, but her silence meant disapproval. She rarely talked to me after that. அவங்க ஒரு நாள் என்ன சொன்னாங்க, நான் அந்த மாதிரி மியூசிக் கிளாஸுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்க வந்து கொஞ்சம் சைலன்ஸாக இருந்தனால அந்த ஆத்தர் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, என்னென்னா ஒரு வேளை பாட்டிக்கு இதில் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க பாட்டியும் அவங்க பேரனும் கொஞ்சம் ரேராக தான் பேச ஆரம்பித்தாங்க. வென் ஐ வெண்ட் அப் டு யூனிவர்சிட்டி, நான் வந்து யூனிவர்சிட்டி போக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஐ வாஸ் கிவன் அ ரூம் ஆஃப் மை ஓன், எனக்குன்னு தனியாக ரூம் கிடச்சிது. த காமன் லிங்க் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வாஸ் ஸ்னாப்டு, எங்கள் 2 பேருக்கு நடுவில் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து ஒட்டுமொத்தமாகவே போயிடுச்சுன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு ஆயிடுச்சு. மை கிராண்ட் மதர் அக்செப்டட் ஹர் செக்லர்ஷன் வித் ரெசிக்னேஷன். ஷீ ரேர்லி லெஃப்ட் ஹர் ஸ்பின்னிங் வீல் டு டாக் டு எனிஒன். அவங்க வந்து இந்த வீல் சேரில் வந்து உட்காந்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க வந்து போக போக ரொம்ப ரேராக தான் அந்த வீல் சேரை விட்டு எழுந்து வந்து எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க, ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. From sunrise to sunset, she sat by her wheel spinning with reciting prayers. அவங்க காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் அந்த வீல் சேர்லேயே உட்காந்துட்டு ப்ரேயர்ஸ் தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்லி இன் த ஆஃப்டர்நூன் ஷீ ரிலாக்ஸ்டு ஃபார் எ வைல் டு ஃபீட் த ஸ்பேரோஸ். மத்தியான நேரத்தில் மட்டும்தான் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிப்பாங்க. அதுவும் எப்படி அப்படின்னா, இந்த குருவிங்களுக்கெல்லாம் தீனி போட்டு சந்தோஷமாக இருக்கிறது, அதுக்கு மட்டும்தான் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. While she sat in the veranda breaking the bread into little bits. ஒரு வராண்டாவில் உட்காந்துட்டு இந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் இருக்குல்ல, ப்ரெட்டை வந்து துகிளாக அப்படியே உதிர்த்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லிட்டில் பேர்ட்ஸ், அந்த லிட்டில் பேர்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறது தூவி விடுவாங்க. தூவி விட்டு அந்த பேர்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுமாமா. எப்படி சேர்ப்பிங்னா அந்த பேர்ட்ஸ்லாம் கத்திக்கிட்டே இனிமையான குரலில் கத்திக்கிட்டே பாடிக்கிட்டே சாப்பிடுமாமா. Some came and perched on her legs, others on her shoulders, some even sat on her head. சில குருவிங்கள்லாம் என்ன பண்ணுமா, தலையில் கையில் காலில் சிலங்க தலையில் அந்த மாதிரி உட்காருமாமா. ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதை வந்து துரத்த மாட்டாங்க, அதாவது என்ன சொல்கிறது விரட்டி விட மாட்டாங்க. அவங்களும் ஹாப்பியாக அந்த ½ அன் ஹவர் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பேராகிராஃபில். When I decided to go to abroad for further studies, I was sure my grandmother would be upset. நான் வந்து அப்ராடுக்கு போகிறதா இருந்தேன் மேல் படிப்பெல்லாம் படிக்கிறதுக்கு. நான் அப்போவே நினச்சேன் எங்கள் கிராண்ட் மதர் வந்து ரொம்ப சோகமாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். I would be away for 5 years and at her age one could never tell. My grandmother could. ஷீ வாஸ் நாட் ஈவன் சென்டிமெண்டல். அவங்க வந்து சென்டிமெண்ட்டாக கூட இல்லை, நான் போகிறேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கவலையும் அவங்களுக்கு இல்லை, அதாவது ஒரு சென்டிமெண்ட்டையும் அவங்க மூஞ்சில் காமிச்சிக்கல. ஷீ கேம் டு லீவ் மீ அட் த ரயில்வே ஸ்டேஷன் பட் டி டோன்ட் டாக் டு மீ ஆர் ஷோ எனி எமோஷன். அவங்க வந்து ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு வர்ற வரைக்கும் வந்தாங்க, வந்து என்ன சொல்கிறது அவங்க என்கிட்ட எதுவுமே பேசலை, எந்த எமோஷனுமே காமிக்கல. ஹர் லிப்ஸ் மூவ்ட் இன் ப்ரேயர், ஹர் மைண்ட் வாஸ் லாஸ்ட் இன் ப்ரேயர். அவங்க வந்து ப்ரேயர் சொல்லிகிட்டே தான் இருந்தாங்களே தவிர என்கிட்ட எதுவும் பேசலை. her finger were busy in telling the beats of her rosary. அவங்க ஃபிங்கர்ஸ் வந்து ஜபம் பண்ணிக்கிட்டே தான் இருந்துச்சு. Silently she kissed my forehead and when I was left her cherished the moist imprint as perhaps the last sign of physical contact between us. நான் அப்போ நினச்சேன் அதுதான் எனக்கும் என் பாட்டிக்கும் இருக்கிற கடைசி ஃபிசிக்கல் டச்சாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் அது இல்லை. பட் தட் வாஸ் நாட் ஸோ. After 5 years, I came back home and was met by her at the station. நான் 5 வருஷம் கழிச்சு, அதாவது அவங்க சாகலை, நான் 5 வருஷம் கழிச்சு திருப்பி என் படிப்பை முடிச்சுட்டு வந்தேன். ரயில்வே ஸ்டேஷனில் அவங்கள பார்த்தேன். அவங்க வந்து she did not look a day older. அவங்க வந்து இப்போ வரைக்கும் எப்படி சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்பேரோஸ்க்கெலாம் ப்ரெட் க்ரம்ஸு அதெல்லாம் ப்ரெட்டு இதெல்லாம் துகில் பண்ணி போடுவாங்கள்ல, அதுதான் வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பேரா. இந்த ஈவினிங் எ சேஞ்ச் கேம் ஓவர் ஹர். ஒரு சாயந்தரம் வந்து அவங்கக்கிட்ட நான் ஒரு மாற்றத்தை உணர்ந்தேன். ஷி டிடன்ட் ப்ரே. அவங்க வந்து ப்ரேயரே பண்ணலை. ஷி கலெக்டட் த விமன் ஆஃப் த நெய்பர்ஹுட் ஆர் காட் அண்ட் ஓல்டு ட்ரம் அண்ட் ஸ்டார்டட் டு சிங். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ஓல்டு ட்ரம், இது என்ன சொல்கிறது ஒரு பழைய ட்ரம், இந்த டம்மாரம் மாதிரி ஒன்று வாங்கி
அதை வந்து என்ன பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, அந்த பொண்ணுங்க, அதாவது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க லேடிஸ் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஃபார் செவரல் ஹார்ஸ் ஷீ தம்ப்ட் த சாகிங் ஸ்கின்ஸ் ஆஃப் த dilapidated drum and sang of the home coming warriors. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ட்ரம்மில் வந்து மியூசிக் போட்டுக்கிட்டே அவங்க வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. we have to pursue her stop to avoid over straining. நாங்கள்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, ஓவராக நீங்கள் கத்தாதீங்க. அவங்க வந்து ரொம்ப அவங்களே அறியாமல் நல்லா சத்தமாக பாட்டு பாடுறதுனால நீங்கள் ஓவர் ஸ்ட்ரெயினிங் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு நாங்களாம் சொன்னோம். பட் அவங்க எதுவும் கேட்கல. தட் வாஸ் த ஃபஸ்ட் டைம் சின்ஸ் ஐ ஹேட் known her that she didn't pray. எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து இன்றைக்கி தான் அவங்க வந்து ப்ரேயரே பண்ணவே இல்லை. இந்த ஒரு நாள் தான் அவங்க ப்ரேயரே பண்ணவே இல்லை. த நெக்ஸ்ட் மார்னிங் ஷி வாஸ் டேக்கன் இல். அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இட் வாஸ் அ மைல்டு ஃபீவர். அந்த டாக்டர் told us that it would go. அவங்க வந்து இனிமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க உயிர் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. பட் மை grandmother thought differently. She told us that her end was near. அவங்க வந்து வித்தியாசமாக ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் அவங்களே அவங்க வாயை திறந்து சொன்னாங்க, இந்த மாதிரி என்னோட கடைசி காலம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. She said that since only a few hours before the close of the last chapter of her life, she had omitted to pray. இப்போது வந்து அவங்க கடைசி நிமிஷத்தில் அவங்க ப்ரே பண்ணவே இல்லை. நான் ப்ரே பண்ணுறதை அப்படியே கடைசியில் நான் ப்ரே பண்ணுறதே நிறுத்திட்டேன். she was not going to waste her any more டைம் டு டாக்கிங் அஸ். என்னோடய கடைசி காலத்துலேயும் நான் ப்ரே பண்ணிக்கிட்டே நான் போகணும்னு விரும்புகிறேன். அதனால் இனிமேல் நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், ப்ரே தான் பண்ண போகிறேன், நான் சாகிற வரைக்கும் ப்ரே தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அந்த ஆத்தர் ஃபேமிலிலாம் என்ன பண்ணாங்க, அதை எதிர்த்தாங்க. பட் ஷீ இக்னோர்ட் ஆர் ப்ரொட்டஸ்ட். எங்களை அவங்க தடுத்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. She lay peacefully in the bed praying and telling her beads. Before we could suspect her lips stopping moving and the rosary fell from her lifeless fingers. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ப்ரேயர் பண்ண அந்த பீட்ஸ் ஆஃப் ரோசரி அவங்க அந்த ஜபம் பண்ணவே அவங்க கையிலேருந்து அந்த ஜபமாலை கீழே விழுந்துருச்சு. நாங்கள் எல்லோரும் என்ன நினச்சோம், அவங்க இறந்து போயிட்டாங்க. We lifted her off the bed and as is customary, laid her on the ground and covered her with a red shroud. After a few hours of mourning, we left her alone to make arrangement for her funeral. நாங்கள் வந்து அவங்க பெட்லேருந்து கீழே இறக்கி வச்சு அவங்க வந்து போர்வை மேலே போற்றி நாங்கள் வந்து கொஞ்ச நாள் நாங்கள் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். எதுக்கு அப்படின்னா அவங்களோட கடைசி காரியத்தை நாங்கள் பண்ணுறதுக்காக, ஃபியூனரல் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் சாயந்தரம் என்னாச்சு, இந்த ஈவினிங் we went to her room with a crude stretcher to take her to be cremated. அவங்க வந்து நாங்கள் கிரிமோட்டோனியத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறதுக்காக நாங்கள் அவங்க ரூமுக்கு போனோம். ரூமுக்கு போய் நாங்கள் அவங்கள போய் எல்லாம் பண்ணி காரியெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். The sun was setting and had lit her room and veranda with a blaze of golden light. We stopped halfway in the courtyard. அந்த சாயந்தரமே ஒரு என்ன சொல்கிறது, பிளேஸ் ஆஃப் கோல்டன் லைட் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆல் ஓவர் த வெராண்டா அண்ட் இன் ஹர் ரூம் ரைட் அப் டு வேர் ஷீ லே டெட் அண்ட் ஸ்டிஃப் wrapped in the red shroud. Thousands of sparrows sat scattered on the floor. There was no chirping. We felt sorry for the birds. அந்த ஆத்தரோட அம்மா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க பாட்டி பண்ணுற மாதிரியே அந்த பிரெட் கிரம்ஸை வந்து தூளாக போட்டு அந்த குருவிங்களுக்கு போட்டாங்க. அந்த குருவிங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது ஆனால் அவங்க எதுவுமே அந்த குருவிங்க வந்து சத்தம் போடவோ இல்லை என்ன சொல்கிறது பறக்கவோ இல்லை எதுவுமே பண்ணலை, சாப்பிடக்கூட இல்லை. அதை அப்படியே என்ன சொல்கிறது, அவங்க வந்து ஃபீல் சாரி அந்த மாதிரி அவங்க அந்த குருவிங்கள்லாம் அந்த பாட்டி இருந்த இடத்துல வந்து இருந்துட்டு பறந்து போயிடுச்சாமா. When we carried my grandmother's corpse off, they flew away quietly. நாங்கள் எங்கள் கிராண்ட்மதரோட பாடி நாங்கள் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அவங்க வந்து பொறுமையாக அந்த குருவிகள் எல்லாமே சத்தம் போடாமல் பறந்து அதுங்க இடத்துக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட் மார்னிங் த ஸ்வீப்பர் ஸ்வெப்ட் த பிரெட் கிரம்ஸ் இன் டு த டஸ்ட்பின். அடுத்த நாள் காலையில் எங்கள் ஸ்வீப்பர் வந்து என்ன பண்ணாங்க, எல்லா பிரெட் கிரம்ஸையும் பெருக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த லாஸ்ட் பேரா மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறது, அந்த குருவிகளும் என்ன சொல்கிறது, அவங்க பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தில் இருக்கிற மாதிரி கடைசியில் சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த கதை. இப்போ அடுத்து நம்ம குஷ்வந்த் சிங்கை பற்றி பார்த்துடலாம்.
குஷ்வந்த் சிங் இஸ் அன் இந்தியன் நாவலிஸ்ட் அண்ட் லாயர். இவர் வந்து நாவலிஸ்டாகவும் இருந்திருக்காரு, லாயராகவும் இருந்திருக்காரு. ஹி ஸ்டடிட் அட் செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ் டெல்லி அண்ட் கிங்ஸ் காலேஜ் லண்டன். இந்த 2 காலேஜ்லேயுமே குஷ்வந்த் சிங் வந்து படிச்சிருக்காரு. ஹி ஜாயின்ட் த இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இன் 1947. ஆஸ் அ ரைட்டர் ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் கீன் செக்யூலரிசம், ஸ்கேரிசம் அண்ட் லவ் ஃபார் ஹர் போயட்ரி. இவர் வந்து இந்த இந்த பன்முகத்தன்மைகளுக்காக இவர் என்ன பெஸ்ட்டு ரைட்டராக திகழ்ந்திருக்காரு. இவர் வந்து ஹி ஜாயின் த இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். இந்த இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் வந்து 1947 இவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. He served as editor of several literary and news magazines as well as 2 newspapers. Kushwant Singh was awarded with Padma Bhushan. இவரெல்லாம் என்னென்ன அவார்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா Padma Bhushan in 1974, Padma Vibhushan by the Government of India and Sahitya Akademi Fellowship by Sahitya Akademi of India, the Mark of Vishnu, A History of Sikhs, The Train to Pakistan, Success Mantra, We Indians and Death at My Doorstep are some of the brilliant works. அதாவது இத்தனை புக்ஸ்லாம் வந்து இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த ப்ரோஸோட லெசன். தேங்க்யூ.